வணக்கம் மக்களே. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் செகண்ட் டைமாக ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ரீபோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளவோ அல்லது ட்ரேடிங்குள்ளவோ இப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கீங்க, இதில் நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். பர்டிகுலராக நான் கிரிப்டோ கரன்சிஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 இயர்ஸில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கிரிப்டோஸாக இருந்தாலும் சரி, நிறையா ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய சீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய மக்கள் இதை நம்பி தங்களுடைய பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட்டு இருக்காங்க, ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்து வந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். டெய்லி நம்ம நியூஸில் வந்து கேள்விப்படுறோம். ஸோ மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. அடுத்து மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அல்லது ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருக்குது. திடீர்னு ஒரு சடன் பம்ப் ஏற்படுது அல்லது ஒரு சடன் டவுன்ஃபால் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படும். ஸோ ஷேர் மார்க்கெட் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கிளாரிட்டியை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக நெக்ஸ்ட் பிட்காயின் ரிலேட்டடாகவும் சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிட்காயின் பற்றி. பிட்காயின் தான் கிங் ஆஃப் த கிரிப்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிப்டோஸை ரூல் பண்ணுறதே பிட்காயின் தான். ஸோ இன்னைக்கும் உலகத்தில் ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அசட் அப்படின்னா அது பிட்காயின் தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு நியர்லி $70,000 அமெரிக்க டாலர்ஸ். இந்தியன் ரூபிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் ஒரு பிட்காயினோட ரேட்டு. ஸோ உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு அசட்டாக இன்னைக்கு பிட்காயின் இருக்கு. இந்த பிட்காயின் 2012 தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அது வெறும் $11 இருந்து தான் தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது. 2012 ஸ்டார்ட் ஆனால் சில மாதங்கள்லேயே அது $2 அளவுக்கு டவுன்ஃபால் ஆகுது. ஸோ அந்த டவுன்ஃபால் ஆன வேல்யூவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து 2021 அது ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு ஹையை ரீச் பண்ணுது. எங்கன்னா $69,500 ரீச் பண்ணுது. உலகத்தில் யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துது. ஸோ அந்த $69,500 ரீச் பண்ண அது கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களை எடுத்துக்கிடுச்சு. ஸோ அந்த 9 வருடங்களுக்கு பின்னாடி ரீச் பண்ண அந்த ஹை வேல்யூவில் இருந்து அடுத்த சில மாதங்கள்லேயே 6 மாதங்கள்லேயே அது மறுபடியும் டவுன்ஃபாலை நோக்கி போய் $15,500 வரைக்கும் குறைஞ்சது. ஸோ அந்த $69,000 ரீச் ஆகும்போது நிறையா பேர் இதில் வந்து ஒரு ஈர்க்கப்பட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த $69,000 வேல்யூ இருக்கும்போது. ஸோ $15,000 வரைக்கும் அது குறையும் போது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய லாஸை கொடுத்துது. ஸோ இப்போ எகைன் அது வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக அது வந்து அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போய் இப்போ ஒரு புதிய ஹையை ரீச் பண்ணியிருக்கு. ஒரு நியூ ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படின்னா, லாஸ்ட் டைம் $69,500, இந்த டைம் வந்து அதை பீட் பண்ணி $73,800 வரைக்கும் இப்போ ஒரு நியூ ஹையை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நியூ ஹையை ரீச் பண்ணியிருக்கிற இந்த டைமில் நிறைய மக்கள் இதை வாங்கலாமா, இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, யூடியூபர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் நீங்கள் பிட்காயின் வாங்குங்க, கண்டிப்பாக அது $1,00,000 வரைக்கும் ரீச் ஆகும். இன்னைக்கு வேர்ல்டில் இருக்கிற டாப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கூட இன்னைக்கு பிட்காயின் அப்ரூவ் பண்ணி அதை ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணி இன்னைக்கு அவங்க பை பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் அவங்க வந்து பிட்காயின்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டைம்ல இதில் என்ட்ரு ஆகலாமா அப்படிங்கிறத என்னுடைய இந்த ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சில பாயிண்ட்டை நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க என்னுடைய இந்த ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை தான் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் கண்டிப்பாக இதில் நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு 10% அளவாவது உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரேடிங்குள்ளே, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இது உங்களுக்கு ரொம்ப நெசசரியா, உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர், இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை காட்டிலும் ஒரு பல மடங்கு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ்லேயே நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங்கில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இதில் ஒரு பெரிய அளவுனால ப்ராஃபிட் கிடைக்கும், கண்டிப்பாக இதில் எல்லாரும் என்ட்ராகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி.
ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 100% கேரண்டீடான இன்கம் சோர்ஸ் கிடையாது. இதில் உங்களுக்கு பெரிய அளவிலான ப்ராஃபிட்ஸும் கிடைக்கலாம், இல்லை பெரிய அளவிலான லாஸும் ஏற்படலாம். அது மார்க்கெட்டை பொறுத்து தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களால கேரண்டீடாக சொல்ல முடியாது. இதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு யாராலையும் கேரண்டியும் தர முடியாது. ஸோ ஒரு கேரண்டி இல்லாத ஒரு விஷயத்துல இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டை பொறுத்தளவு அது எப்போ வேணாலும் கிராஷ் ஆகலாம், சடன் பம்ப் ஆகலாம், சடன் டவுன்ஃபால் ஆகலாம். அது வந்து அந்தந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன காரணிகளும் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். உதாரணமாக 2 நாட்டுக்கு இடையில போர் ஏற்பட்டால் அது ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சில நாடுகளில் இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் அது கூட ஷேர் மார்க்கெட்டுடைய அந்த வேல்யூஸை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இன்கேஸ் ஏதாவது ஒரு பெருந்தொற்று ஏற்படுது அப்படின்னாலும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன காரணிகளோ சின்ன சின்ன விஷயங்களும் கூட மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த கம்பெனி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அது வந்து அந்த ஷேர்ஸோட வேல்யூவை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த ஷேர்ஸோட வேல்யூவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட் கிராஷ் எப்போ வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் டவுன்ஃபால் ஆகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிட்காயின் இப்போ $72,000 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஏற்படுது. ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துன அந்த நியூஸ் வெளியான அடுத்த நிமிஷமே அது ஒரு பெரிய கிராஷ் ஏற்பட்டு $63,000 வரைக்கும் அது குறைஞ்சது. உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ இப்படி ஒரு கேரண்டேட் இல்லாத ஒரு ஒரு செக்டர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா இதை விட இன்னும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மாக கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது இவ்வளோ ரிஸ்கான ஒரு ஹைலி ரிஸ்கான ஒரு செக்டருக்குள்ள நீங்கள் இறங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப உங்களை பார்த்தே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நீங்கள் இதில் முடிவு பண்ணுங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் நான் எடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணி தான் ஆகணும், இந்த ஃபீல்டு எனக்கு வேணும், இதில் நான் லேர்ன் பண்ணி கண்டிப்பாக நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. இதில் எனக்கு லாஸ் ஆனாலும் பெரிய அளவில் அது என்னோட லைஃப் அஃபெக்ட் பண்ணாது, இதில் நான் கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக டைரெக்டாக இன்வால்வ் ஆகணும். எந்த ஒரு தேர்ட் பர்சன்ஸ் கிட்டையும் நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது. இதை நீங்கள் தான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மற்றவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதில் நிறையா ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மற்றவங்களை நம்பி, ஏன்னா ட்ரேடிங் பொறுத்தளவு எப்போ எது வேணாலும் நடக்கலாம், மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் போகலாம். ஸோ இன்னொருத்தவங்களை நம்பி கொடுத்தீங்கன்னா அவங்களாலையும் அப்படி ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச வரை நீங்களே டைரக்டா இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணுங்க. நீங்க தான் டைரக்டா எக்ஸ்சேஞ்சஸ்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நீங்க தான் டைரக்டா இன்வால்வ் ஆகணும். இன்னொரு தேர்ட் பர்சன் மூலமா கண்டிப்பா இன்வால்வ் ஆகாதீங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்டா சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இதையும் தாண்டி நீங்க மற்றவங்ககிட்ட கொடுத்து உங்களுடைய ஃபண்ட்ஸ் நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய தலையெழுத்து. ஸோ நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ட்ரேடிங்குள்ள என்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல போற இந்த விஷயங்களை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பத்தின நாலேஜை நீங்க ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். இது சம்பந்தமான வீடியோஸ் யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. ஷேர் மார்க்கெட் பத்தியோ கிரிப்டோ கரன்சிஸ் பத்தியோ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இது பத்தின ஒரு பேசிக் நாலேஜையாவது லேர்ன் பண்ணாம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க, பிட்காயின் இப்போ வாங்கி வைக்கலாமா, இது $1,00,000 வர போகும்னு சொல்றாங்களே, இப்போ வாங்கலாமா, கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துல என்டர் ஆகணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக ட்ரேடிங்குள்ளே போகாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நாலேஜை கேதர் பண்ணும். ஸோ ரெண்டாவதாக நம்ம எந்த அளவு லேர்ன் பண்ணுறோமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம எந்த அளவு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். மினிமமான ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ கிரிப்டோஸை பொறுத்தளவு $100 போதும். ஷேர்ஸாக இருந்தாலும் அதே தான். 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை மினிமம் ஒரு 60 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எந்த அளவு ப்ராஃபிட் இருக்குது, எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், நம்ம கரெக்டான பாயிண்ட்ல என்டர் ஆகிறோமா, கரெக்டான பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகிறோமா,
எந்த அளவு லாஸ் ஏற்படுது, அப்படி ஏற்படக்கூடிய லாஸை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த 60 டேஸ்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். பெரிய அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவிலான ப்ராஃபிட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதில் ஏற்படுற லாஸஸை உங்களால் கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 60 டேஸ் இதில் வந்து மினிமம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் ஒன், எப்போவுமே நீங்கள் ஹை வேல்யூஸில் மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. கிரிப்டோஸாக இருந்தாலும் சரி, ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, ஹையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு ஆகக்கூடாது. கிரிப்டோஸை பொறுத்தளவு, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு அல்லது ட்ரேடிங் பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை தான். ஸோ நீங்கள் பொறுமையாக அது ஒரு நியூ லோவை கிரியேட் ஆகிற வரைக்கும் அல்லது ஒரு லோவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை மார்க்கெட் வந்து ரொம்ப ஹையில் போய்கிட்டு இருக்கு, இனிமேல் அது லோவில் வராது அப்படின்னு நீங்களா ஒரு முடிவு எடுத்து ஒரு பர்டிகுலர் என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா மேபி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிவர்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய லாஸ் ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப பொறுமையாக ஒரு லோ கிரியேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஹையில் எப்போவுமே என்ட்ரி ஆகாதீங்க. ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாஸில் பர்டிகுலராக டெலிகிராம் சேனல்ஸில் ஏகப்பட்ட சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய குரூப்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரீ குரூப்ஸும் இருக்குது, நிறைய பெய்டு குரூப்ஸும் இருக்குது. அவங்க வந்து சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுங்க, பர்டிகுலர் ஷேரோ அல்லது பர்டிகுலர் கிரிப்டோவோ மீன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுங்க, இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, இவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிக்னல்ஸ் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஸ் அ பிகினராக அந்த சிக்னல்ஸ் நமக்கு 100% ஒர்க் அவுட் ஆகாது. அட் த சேம் டைம் நம்ம இதை லேர்ன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல மற்றவங்க சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். நீங்கள் அதை ரொம்ப லேட்டராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸாக ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணுங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், ட்ரேடிங் வியூவாக இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த சார்ட்ஸாக இருக்கட்டும், அதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் நிறைய ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸும் இருக்குது, பெய்டு இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸை மட்டுமே நம்பி 100% நம்பி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்போவுமே எல்லா சுச்சுவேஷன்லையும் 100% ஒர்க் அவுட் ஆகாது. அதால் சடன் மார்க்கெட் கிராஷ் எல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இண்டிகேட்டர்ஸை வந்து நம்பி சில பேர்லாம் 5-6 இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் பே பண்ணி வாங்கியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்பி இண்டிகேட்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கணுமே தவிர்த்து அதை மட்டுமே முழுசாக நம்பி நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. அதுவும் இப்போ இருக்கிற வேர்ல்டு சுச்சுவேஷனில் சடன் மார்க்கெட் கிராஷ்லாம் எப்போ நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸை மட்டுமே நம்பி ட்ரேட் எடுக்காதீங்க. அதை நம்பி நீங்கள் அதுக்காக தனியாக பே பண்ணவும் செய்யாதீங்க. ஸோ 6th ஒன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாள் ட்ரேட் எடுக்கும் போதும் ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்ட்ராகும் போதே எனக்கு இன்னைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும், பெரிய அளவிலான ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு ஆகாதீங்க. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்தளவு ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோவோ அது வந்து ஒரு பெரிய கடல் தான். அதில் வந்து ஒவ்வொரு நாளும் போட் எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம போட் எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான மீன்களை பிடிச்சிட்டு வரணுமே தவிர்த்து கடலில் மீன் இருக்குது, கடல் முழுவதும் மீன் நிறைஞ்சிருக்கு, அதை நான் எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். நீங்கள் பார்த்த ப்ராஃபிட்டை கூட நீங்கள் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ நீங்கள் எப்போ ப்ராஃபிட்டை பார்க்குறீங்களோ, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ராஃபிட்டை பார்க்குறீங்களோ உடனே புக் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோட ட்ரேடிங் லைஃப்பில் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நான் ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் மைண்ட் பண்ணி ட்ரேட் என்ட்ராயிருப்பேன். அந்த ப்ராஃபிட்டையும் எனக்கு கண்ணால் நான் பார்த்துருப்பேன். ஆனால் அதையும் தாண்டி மார்க்கெட் இன்னும் போகுது, நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருப்பேன். நான் வெயிட் பண்ண டைம் மார்க்கெட் ரிவர்சல் ஏற்பட்டு நான் பார்த்த ப்ராஃபிட்டை கூட நான் புக் பண்ண முடியாமல் நாட்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ப்ராஃபிட் அமௌண்ட்டை ரீச் பண்ண உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ ஹையாக போனாலும் சரி, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து இருந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மனநிறைவோடு நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு ஸ்பாட் ட்ரேடாக இருந்தால் ஒரு 10%லேருந்து ஒரு 25% அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே அதுவே ஒரு பெரிய ப்ராஃபிட். அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ்லையும் நீங்கள் ஒரு 5%லேருந்து ஒரு 25% வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ப்ராஃபிட் அமௌண்ட் தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் சுருக்கிக்கோங்க. இதை தாண்டி உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மேபி உங்கள் லக்கில் ஏதாவது ஒரு நாள் நடக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரேட் என்ட்ரு ஆகும்போது அந்த டேக்குரிய அந்த சார்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் எவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அசியூம் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணுங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டர்ஸாக இருக்கீங்க, நான் இந்த ஷேரை வாங்கி இந்த கிரிப்டோஸை வாங்கி நான் ஒரு 2-3 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன், இது நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த நேரத்துலையும் எந்த காயின் வேணாலும் நீங்கள் வாங்கலாம், எந்த ஷேர் வேணாலும் நீங்கள் வாங்கலாம், நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
உதாரணத்துக்கு பிட்காயின் இப்போ நான் வாங்குறேன் $1,00,000 ரீச் ஆகும்போது நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ $70,000 கூட நீங்கள் என்ட்ரு எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணி அது $1,00,000 வந்த உடனே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்சஸில் ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு மினிமம் 1 மந்த்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்டேக் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல டீலாக எனக்கு தெரியல. ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ், அந்த ரிட்டர்ன்ஸை விட நீங்கள் அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலே அதை விட அதிகமான ப்ராஃபிட்ஸை நீங்கள் வந்து பெறலாம். ஸோ ஸ்டேக்கிங் என்னை பொறுத்தளவு ஒரு நல்ல டீலாக தெரியல. மேபி வந்து உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பெரிய அளவிலான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, நான் லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேக் பண்ணலாம். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து ட்ரேடிங் பண்ணணும்னு என்ட்ரு ஆகிட்டு நான் ஸ்டேக் பண்ணி பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நல்ல டீல் கிடையாது. கிரிப்டோஸை பொறுத்தளவு மூவ் டு ஏர்ன், பிளே டு ஏர்ன் அப்படிங்கிற செக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளே டு ஏர்ன் செக்டர்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேம் பிளே பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மூவ் டு ஏர்ன் செக்டரில் ஒரு பர்டிகுலர் NFT வாங்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மூவ் டு ஏர்ன், பிளே டு ஏர்ன் செக்டர்ஸ்லாம் இப்போ நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இந்த டைமில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆகாதீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மூவ் டு ஏர்ன் செக்டரில் தான் நான் பெரிய அளவிலான அமௌண்ட் வந்து நான் லாஸ் பண்ணேன். உதாரணத்துக்கு ஸ்டெப்பன், கேலரன் அப்படிங்கிற அந்த ஆப்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்லலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு வேல்யூவில் இருந்தது. நான் இன்வெஸ்ட் பண்ண சில நாட்கள்லேயே அதோட வேல்யூ ரொம்ப டிப்புக்கு போய் என்னால் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையே எடுக்க முடியல. எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மூவ் டு ஏர்ன் செக்டரை பொறுத்தளவு, பிளே டு ஏர்ன் செக்டரை பொறுத்தளவு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் செக்டர் கிடையாது. ஸோ அது எப்போ வேணாலும் அதோட லோவுக்கு போகலாம், டிப்புக்கு போகலாம். அதுலேயுமே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். உதாரணத்துக்கு டிரைவ்ஸ்னு ஒரு ஆப் இருந்தது. அது வந்து நம்ம கார் டிரைவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரீச் ஆகணும்னா அது மூலமாக ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருந்தது. ஸோ அதோட NFT ஒரு $500 வரைக்கும் செல் பண்ணாங்க. நான் அதுலேயுமே $500 கட்டி நான் NFT வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ண யாருக்குமே அது வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இல்லை. ஒரு பெரிய ஸ்கேமே பண்ணாங்க. ஸோ நாங்கள் அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எல்லாருமே குரூப்பில் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் அதில் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. ஸோ 100% இந்த மூவ் டு ஏர்ன், பிளே டு ஏர்ன் செக்டர் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் உங்களுக்கு ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் வந்து பார்ட் டைமாக தான் ட்ரேடிங்கில் இருக்கீங்க, பார்ட் டைமாக தான் ட்ரேட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வர ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க, எல்லாரும் வந்து ஃபியூச்சர்ஸில் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது, ஆப்ஷன்ஸில் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸே இதை வந்து ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் ஏன் வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கிறதுனால நீங்கள் அதில் தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப கம்மியான டைம் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஒரு மூமெண்ட்ஸையும் உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது உங்களால் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஆப்ஷன்ஸையோ ஃபியூச்சர்ஸையோ எடுக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ சடன் கிராஷ் ஏற்பட்டால் அதை நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுக்கான டைமிங் இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஸ்பாட் ட்ரேடையே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்பாட்டில் நீங்கள் எப்போ உங்களோட ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது உங்களுடைய ஜாப்பை எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஒரு நல்ல லோவில் வாங்கி ஹையில் நீங்கள் செல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணணும். இல்லை இதை நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், நான் அதை மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னா முடிஞ்சளவு உங்களுடைய லிவரேஜை கம்மியாக வச்சுட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் லாஸ் ஆகிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ கிரிப்டோ யூசர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் போது ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. இப்போ பர்டிகுலராக இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய ஆப்ஸ் வந்து பேன் பண்ண உடனே நிறைய பேர் வந்து உடனே பேனிக் ஆகி தன்னுடைய ஃபண்ட்ஸை வந்து மூவ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஹார்ட்வேர் வாலெட்ஸ் வாங்கினாங்க. ஸோ நீங்கள் அந்த அளவு உடனே ஒரு விஷயத்த வந்து பரபரப்பாக செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கான டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பொறுமையாகவே மூவ் பண்ணுங்க. அந்த நேரத்தில் போய் நிறைய பேர் வந்து ஹார்ட்வேர் வாலெட்ஸ் நோக்கி போனாங்க. மேபி ஹார்ட்வேர் வாலெட்ஸ் அந்த டயத்தில் உங்களுக்கு ரொம்ப நெசசரியாக தெரியலாம். பட் என்ன பொறுத்தளவு அது அந்த அளவு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்தளவு சாஃப்ட்வேர் வேலட்ஸே, மெட்டாமாஸ்க் அல்லது ட்ரஸ்ட் வேலட்டே சேஃபான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த வேலட் அட்ரஸை மட்டும் நீங்கள் வேற யாருக்கும் ஷேர் பண்ணாமல், வேற ஏதாவது ஏர் டிராப்ஸ்லையோ வேற இதுலையோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்காம உங்களுடைய ஃபண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து வேலட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா அது 100% சேஃபாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் வேலட் வாங்கி அதில் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் வந்து $1000 மேலே பண்ணுறீங்க, $1,00,000 மேலே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஹார்ட்வேர் வேலட்ஸ் போகிறது தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உருவாகும் போது உடனே நீங்கள் பேனிக் ஆகி அவசரமாக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அனானிமஸ் மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் நிறையா ஸ்கேம்ஸ் போய்கிட்டு ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் பேர்லேயே உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் பேசுகிறேன், உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் வேலட் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது மூலமாக நிறையா ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அனானிமஸாக உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்ஸோ அல்லது கம்ப்ளைண்ட்ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளவே ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் தான் ரைஸ் பண்ணணுமே தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டேரெக்டாக அதில் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுவாங்க, அல்லது உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து மெயில் பண்ணுவாங்களே தவிர்த்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ட்ரேடிங் ஆரம்பித்த காலத்தில் இதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மெசேஜஸ்க்கு என்னோட வேலட் அட்ரஸை ப்ரொவைட் பண்ணதுனால அந்த வேலட் அட்ரஸில் இருந்த அமௌண்ட் எல்லாம் காணாமல் போயிருந்தது. ஆனால் அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருந்ததுனால அது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக அப்போ எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் வரக்கூடிய மெசேஜஸை முடிஞ்சளவு தவிர்த்துருங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன்ஸ் கிட்ட இருந்து வந்தால் மட்டும் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கிரிப்டோ யூசர்ஸ், நீங்கள் வந்து P2P மூலமாக தான் யூஎஸ்டிடி மேக்ஸிமம் வாங்குவீங்க. ஸோ மேக்ஸிமம் 90% அல்லது 95% மேலே இருக்கிறவங்களோடய நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி யூஎஸ்டிடி பை பண்ணுங்க அல்லது செல் பண்ணுங்க. 90% கீழே இருக்கிறவங்க கிட்ட பண்ணாதீங்க. 95% மேலே இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து சீட் பண்ணுறாங்க, ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் வந்து அவங்க பாயிண்ட் பண்ண அந்த டைமுக்குள்ள அவங்க வந்து ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா உடனே நீங்கள் அப்பீல் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்க ஃபண்ட்ஸை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அந்த P2P விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ P2P ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் P2P பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ட்ரஸ்டட் சோர்சஸ் கிட்ட மட்டும் நீங்கள் வந்து யூஎஸ்டிடி பையோ செல்லோ பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ புதுசாக இதில் என்ட்ரு ஆகிருக்கவங்களுக்கும் இதில் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் ட்ரேடிங் ஜர்னியில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபண்ட்ஸை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரொம்ப ரிஸ்கான செக்டர் அப்படிங்கிறதுனால எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. இன்கேஸ் நெகட்டிவாக ஏதாவது நடந்தாலும் கூட இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த மன தைரியத்தை வளர்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவாக ஏதாவது நடந்த உடனே தன்னுடைய ஃபண்ட்ஸை லாஸ் பண்ண உடனேயே மன அழுத்தத்தினால தவறான முடிவுக்கு போகிறாங்க. அப்படி ஒரு பர்சனாக இருக்காதீங்க. ஸோ இதுக்குள்ளே என்ட்ராகும் போதே நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 100% கேரண்டீட் இன்கம் சோர்ஸ் கிடையாது. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மன தைரியத்தோட கான்ஃபிடென்ட்டோட இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியில் நீங்கள் வெற்றி பெற எனக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த சேனல் கிரிப்டோ ரிலேட்டடான சேனல் கிடையாது. இது வந்து நான் ஜென்ரல் டாபிக்ஸ் பேசுறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது, ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MJ. நன்றி, வணக்கம்.